கலிலேயா பகுதி தல்மனூத்தின் எல்லைகளில் பரிசேயரின் புளித்த மாவு. 7 அப்பம் சில சிறு மீன்களைக் கொண்டு 4000 பேர் உணவருந்திய நிகழ்வுக்குப் பின் கலிலேயா பகுதியின் மேற்கே தல்மனூத்தின் எல்லைகளில் இயேசுவும் அவரது சீடர்களும் வந்தனர். உடனே பரிசேயர் கூட்டம் அவரை சூழ்ந்து அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து கண்டவர் அடையாளம் கேட்கின்றனர். அடையாளமும் அற்புதங்களும் நடந்தால் இயேசுவை ஆண்டவராக ஏற்போம் என்று சோதிப்பவருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை. இவர்களின் அவிசுவாசம் நம் ஆண்டவரை பெருமூச்சுவிடச் செய்தது. அவிசுவாசம் கொண்ட இப்பகுதியை விட்டு நம் ஆண்டவர் கலிலேயா கடலின் வடகிழக்கில் உள்ள பெத்சாயிதாவுக்கு படகில் பயணிக்கின்றனர். படகு பயணத்தில் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கிறார். சீடர்களோ அப்பங்கள் இல்லாததால் இவ்வாறு சொல்கிறார் என நினைத்தனர். பரிசேயரின் புளித்த மாவு மாய்மாலமும் சுயநீதியும் கொண்டு வசனத்தையும் அதன் பொருளையும் தள்ளிவிட்டு வெறும் மத விதிமுறைகளை சடங்குகளை கடைப்பிடிக்க கட்டாயப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களும் விதிமுறைகளும் சம்பிரதாயங்களும் மக்களை தேவவசனத்தை தள்ளிவிடவும் அவமாக்கவும் பலனற்றதாக்கவும் செய்கிறது. ஏரோதின் புளித்த மாவு தேவ மனிதர்களிடம் ஒருவித போலி மரியாதையுடன் அவர்களின் சொற்படி கேட்க ஆவலாயிருப்பது போல் காட்டிக்கொண்டு உண்மையான மனந்திருந்துதல் மற்றும் நேர்மையான பொருளீட்டுதலுமின்றி மனக்கடினத்துடன் ஒழுங்கற்ற வாழ்வில் நேர்மையற்ற செயல்களை துணிந்து செய்து கொண்டிருப்பது. இவைகள் இரண்டும் நாம் கேட்கும் வசனத்தை நாம் கடைப்பிடிக்க முயலாமல் நம் வாழ்வை கெட்டு நாரப்பண்ணும். பிலிப்பிச்சசரியா பகுதியில் இயேசு கூறிய புளித்தமாவை குறித்த எச்சரிப்பை பெற்ற சீடர்கள் கலிலேயா கடலின் அப்புறம் உள்ள பெத்சாயிதா பகுதிக்கு வந்தனர். மக்கள் அங்கு ஒரு குருடர் பார்வை அடையும்படி நம் ஆண்டவரை வேண்டினர். குற்றம் கண்டுபிடிக்கும் கூட்டத்திலிருந்து அந்த குருடரை தனியே அழைத்துப் போய் அவன் கண்களில் உமிழ்ந்து பார்வை அடைய வைக்கிறார். தேவையுள்ளோருக்கு அற்புதம் கிடைக்கும். நம்ப மறுத்து ஏற்றுக்கொள்ளாமல் சோதிக்கும்படி வெறுமனே வானத்திலிருந்து அடையாளம் தேடுவோர் அவர் நிமித்தம் இடரலடைவர். இப்படிப்பட்டவர்களை விட்டு நம் ஆண்டவர் தம் சீடர்களை தனியாக பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றார். கலிலேயா கடலின் வடபுறம் அழகிய எர்மோன் மலைச்சரிவில் மகா ஏரோதின் மற்றொரு மகனான பிலிப்பு இந்த நகரை திபேரியுராயனின் பெயருடன் தன் பெயரையும் இணைத்து பிலிப்பிச்சசரியா என பெயரிட்டார். முன்னாளில் இஸ்ரவேலின் தான் கோத்திரம் இப்பகுதியில் இருந்தனர். ஏரபயாம் என்ற இஸ்ரவேல் மன்னன் இங்கு கன்றுக்குட்டி சிலையை வடிவமைத்து இஸ்ரவேலர் அதற்கு பலியிட்டு தேவனை விட்டு பின் மாறிப்போயினர். சிலை வணக்கத்துடன் பல கோயில்கள் கொண்ட இப்பகுதியில் தம் சீடர்களுடன் தனித்து சென்ற நம் ஆண்டவர் ஜனங்கள் தம்மை யாரென்று சொல்லுகிறார்கள் எனக் கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் யோவான் ஸ்நானன் என்றும் எலியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்வதாக கூறுகின்றனர். அப்பொழுது நீங்கள் என்னை யாரென்று நினைக்கிறீர்கள் என்று கேட்க நீர் கிறிஸ்துவே என்று பேதுரு அறிக்கையிடுகிறார். இயேசு தம்மை குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று உறுதியாக கட்டளையிட்டார். அதன்பின் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டு 3 நாளைக்குப் பின் உயிர்த்தெழப்போவதையும் சீடர்களிடம் நம் ஆண்டவர் கூறுகிறார். உடனே பேதுரு அவரை கடிந்து கொள்ள எனக்கு பின்னாகப்போ சாத்தானே என்கிறார். சிலுவையை எடுத்து சீடராய் இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும் என போதித்தார். தமது 2ஆம் வருகையை குறித்தும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். மறுரூப மலையில் இயேசு. நமது ஆண்டவர் மனிதராய் வாழ்ந்த இவ்வுலக வாழ்வில் முக்கியமாக கருதப்படுபவை அவரின் பிறப்பு, ஞானஸ்நானம், மறுரூபமாகுதல், இறுதி ராப்போசனம், கெத்சமனே ஜெபம், கல்வாரி மலையில் மரித்தல், உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் ஆகிய நிகழ்வுகள். நம் ஆண்டவர் பேதுரு, யோவான் மற்றும் யாகோபுடன் ஒரு உயர்ந்த மலையில் ஜெபம் செய்ய சென்றபோது அங்கு மறுரூபமானார். அந்த மலை தாபோர் மலை என கருதப்படுகிறது. இம்மலை கலிலேயா கடலில் இருந்து மேற்கே சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு பல யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. பாராக்கும் தெபோராவும் இணைந்து சிசெராவை வென்றது இப்பகுதியில்தான். நம் ஆண்டவர் மறுரூபமாகி மோசே மற்றும் எலியாவுடன் பேசிக் கொண்டிருந்தாக சீடர்கள் கண்டனர். அது ஒரு உன்னத அனுபவம். ஒளியுள்ள ஒரு மேகம் நிழலிட இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற குரல் மேகத்தில் இருந்து ஒலித்தது. யோர்தான் நதியில் நம் ஆண்டவர் திரு முழுக்கு பெற்று கரையேறுகையில் ஒலித்த அதே குரல். பின் நாளில் பேதுரு தனது கடிதத்தில் இந்த உன்னத அனுபவத்தை குறிப்பிடுகிறார். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசனங்களையானாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இங்கே நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசே காணப்படுகிறார். அடையாளங்கள் மற்றும் பல அற்புதங்கள் செய்த வல்லமையான தீர்க்கதரிசியான எலியா தோன்றுகிறார். இவர்களுடன் கிருபையின் ஊற்றாகிய இயேசு ஒருங்கே தோன்றுவது பெரும் அதிசயம். என்னே ஒரு பாக்கியம்!